ஏதோ கால சூழல் அவங்க மாட்டிக்கிட்டாங்க எல்லாம் விதி. அப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறேன், உங்களுக்குள்ள இன்டிமெசி இருக்காது, சரியான அந்யூன்யம் இருக்காதுன்னா ஆமாம் சார் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. குழந்தை பிறகு டாக்டரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற சூரியன் புதன் தனியாக அவர் குழந்தை பிறகு வரைக்கும் 2 குழந்தை பிறகு வரைக்கும் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் யாருக்கெல்லாம் வந்து 6 வயசு 4 வயசுலாம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். பிரிஞ்சு போகிறது ஒரு அமைப்பு, பிரியாமே வாழ்றது ஒரு அமைப்பு. ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி ஒரு 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க, பெற்றதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருக்கு, அதுக்கப்புறம் இன்னொருத்தருடைய கேர்க்குள்ள போகிறாங்கன்றப்ப இது கல்யாணத்தன்னைக்கு நான் சொன்னால் அவங்களுக்கு எப்படி புரியும்? ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறப்ப சொன்னாலும் புரியாது, 2வது குழந்தை பிறக்கிறப்ப சொன்னாலும் புரியாது, அவங்க வீட்டுக்காரோட ஒன்றா இருக்கப்ப சொன்னாலும் புரியாது, வீட்டுக்காரரை டிவோர்ஸ் பண்ணும்போதோ தவறும் போதோ சொன்னா கூட புரியாது. நடந்து சம்பவம் முடிஞ்சு இன்னொருத்தருடைய கேருக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் சூரியன் புதனோட செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ சூரியன் புதனோட குரு சேர்ந்தாலோ யார் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. சூரியன் புதன் ராகு, சூரியன் புதன் கேது, சூரியன் புதன் சந்திரன், இந்த 4 காம்பினேஷனும் ரொம்ப மோசமான காம்பினேஷன். அல்லது எதிரியை காரி துப்பி ஒதுக்கிடலாம், அல்லது எதிரியை கடந்து போகலாம். மனைவியவோ கணவனையோ நம்மளால அப்படி கடந்து போகவோ திட்டவோ எதிர் பழி வாங்கவோ முடியாது. நிறைய ஆப் நயன் கடலை போடுறதுக்குன்னு ஆப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா இன்னொரு பிரச்சனை இந்த அஸ்ட்ரோடாக், இது மாதிரி ஜோசியத்தில் அஸ்ட்ரோடாக், அஸ்ட்ரோ ஆப், அஸ்ட்ரோ சேஜ்னு சொல்லிட்டு நிறைய ஆப் வந்துருக்கு. இந்த ஆப்ல டைம் பாஸ் பண்றதுக்குன்னு அவங்க காசு கட்டி வராங்க. ஒரு அம்மா வந்து அவங்களுடைய மருமகளுடைய கேரக்டர் கேட்கறதுக்கு அவங்களுக்கான சூழல், அவங்களுக்கான ரெமெடி, அவங்களுக்கான மூவ்மெண்ட் அதுதான். ஏன்னா நம்ம தப்பு ரைட்னு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை எந்த ஒரு டிக் அடிக்கிற வேலை, நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ற வேலை தான். அடிக்கிற ஆள்கிட்ட போயிட்டு நீங்க நாளைக்கு இருந்து காலைல இருந்து குடிக்கூடாது, குடும்பத்துக்கு எவ்வளவு கேடு அப்படின்னு அவர் என்ன செய்வாரு? சரி சரின்னு மனசுக்குள்ள அதான் செய்யும். சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை இதெல்லாம் வந்து பிரேக்கப்புக்கு காரணம். ஒரு ஜாதத்துல குருச்சபா இருந்தா அவங்க லீகல் பிரேக்கப் ஆயிடும். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாது, நிறைய கனெக்ஷன்ல இருக்கும். இல்லைன்னு சொன்னாங்கன்னா இனிமேல் வரும் பத்திரமா இருங்க. அப்ப எங்க பொண்ணு அப்படியான்னு கேட்போம். சட்னியில ஏன் உப்பு போடலன்னு ஆரம்பிச்ச சண்டை பெருசா வளரும். லட்டு, பப்பி, பேபின்னு பேர் வச்சு கூட கழுத்து இருப்பாங்க. ஜாதக ரீதியாக குடும்ப விஷயத்தில் பிரச்சனை வரும்னா வரும். அது இப்படித்தான் வரும்னு யாருனாலும் விவரிச்சு சொல்ல முடியாது. எஸ்வி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நம்ம சேனலோட ஃபேவரட் கெஸ்ட் ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். யதார்த்தத்தை மிஞ்சும் ராஜநாடி சார். சார் இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். அதாவது வந்து கணவன் மனைவி பிரச்சனை இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எல்லா டைம்லேயுமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம சொல்லுவோம் அந்த காலத்துலலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இந்த கணவன் மனைவி பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார் ஜோதிட ரீதியாக? எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா கண்டிப்பாக முடியாது. நான் அடிக்கடி சொல்கிறது அவனுக்கு வந்தால் தான் தெரியும். வயிற்றுவலின்ற மாதிரி நான் இங்கே உட்காந்துட்டு ஐடியா கொடுக்கலாம், அந்த வேதனையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளோட நான் தொடர்ந்து பண்ணுறேன், வாழ்கிறேன். 12 வருஷமாக 13 வருஷமாக அந்த ஆளோட நான் பேசுறது இல்லை. நீங்கள் ஒரு சில படங்களில் பார்ப்பீங்க, போர்டு எழுதி வச்சுட்டு போவார். ஆமாம். இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு குடும்ப விஷயத்தை நம்ம சாதாரணமாக பேசிடுறோம். ஆனால் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ படத்தில் பார்க்குறோம், ஒருத்தவங்க போர்டு எழுதி வைப்பாங்க, புருஷன் முன்னாடி பேசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கதையை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. இன்னும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கால் பண்ணுறப்ப எங்கள் வீட்டுக்காரோட 28 வருஷமாக எனக்கு 28 வருஷமாக நான் பேசுறதில்ல அவர்கிட்ட. ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஒரே ஒரு குழந்தை, அதுவும் ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக ஆக்சிடென்ட்டாக நடந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள உறவுகள் இல்லை, எதுவுமே இல்லை. இதோட விட்டா பிரச்சனைனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இனிமேல் எனக்கு ஒரு சரியான ஒரு பேர் கிடைக்குமா, ஒருத்தரோட வாழ முடியுமா, இல்லைன்னா நான் ஒரு பையனோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறேன், அவர் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு தொடர்வார், எனக்கு லைஃப்லாம் தேவையில்லை, தாலிலாம் கட்ட தேவையில்லை, எதுவுமே பண்ண, எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஜஸ்ட் நான் கால் பண்ணால் அட்டன் பண்ணணும், ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளை பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இது வந்து இப்படி கூட கொண்டு போக தேவையில்லை. பேசாமல் இருக்கிறவங்க சிலர் வந்து பேசுனா சண்டை வரும். அவங்க என்ன பேசுவாங்கன்னு யாருனாலும் இமேஜின் பண்ண முடியாது. நிறைய குடும்பங்களுக்கு இப்போ நான் பேசுகிறப்ப இதை எப்படி விவரிச்சு சொல்கிறது, நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெரியும். இந்த லேடி இதை பேசிக்க கூடாதுன்னு தோணும், ஆனால் அதை தான் அந்த அம்மா பேசுவாங்க. அவனால் அதை ஏற்றுக்கவே முடியாது, மண்டையெல்லாம் வெடிக்கும். இது பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, சைக்கோத்தனம்னு சொல்றதா இல்லை? அது எப்படி சைக்கோத்தனம்லாம் இல்லைங்க சார். ஒரு வீட்டில் இருந்துட்டு எப்படி சார் 25 வருஷம்லாம் பேசாமல் இருக்காங்க? இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்கள 20% அப்படி ஆள் இருக்கலாம், 30% ஆள் இருக்கலாம். நான் சொல்கிறது இது வந்து எப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இது யதார்த்தமாக வாழ்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அவங்க அதை அவங்களும் விரும்பிலாம் வாழ்கிறதில்ல, ஏதோ கால சூழல் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, எல்லாம் விதி தான். அப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறேன், உங்களுக்குள்ள இன்டிமெசி இருக்காது, சரியான அந்யூன்யம் இருக்காதுன்னா ஆமாம் சார் எங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. குழந்தை பிறக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பெரிய ஜோசிக்காரங்களுக்கு அவங்களுக்கும் இன்டிமெசிலாம் கிடையாது. ஆனால் அவங்க லவ்வுக்காக, கல்யாண உறவுக்காகலாம் பரிகாரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அது எதாவது அவங்களோட விதினா விதி தான். நான் சொல்றது என்ன, ஜஸ்ட் விதி, அவ்வளோதான். அப்படின்னா விதி தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்தாலும் நிறைய பேர் உடனே ஜோசியத்தை தெரிஞ்சவங்களாம் வருவாங்க கீழே. சூரியன் புதன் ஒன்றா தானே இருக்கும், அவன் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், கூட சுக்கிரன் இருக்கும்.
அல்லது சூரியன் புதன் ஒன்றாந்து வேறு ஏதாச்சும் கிரகம் இருக்கும். நான் சொல்கிறது அந்த கண்டிஷனில் ஒரே கட்டத்துக்குள்ள சூரியனும் புதனும் இருக்கும், வேறு எந்த கிரகமும் உள்ள இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்டிமேசி இருக்காது. சாரி அப்படிலாம் இல்லை, நாங்களாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஒரு குழந்தை பிறக்க வரைக்கும், 2 குழந்தை பிறக்க வரைக்கும், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் யாருக்கெல்லாம் வந்து 6 வயசு 4 வயசுலாம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கும் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும். கணவன் மனைவி ஒன்றா இருந்திருக்க மாட்டாங்க, கேட்டாங்க சைக்கோமா இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த பையன் வந்து குழந்தை பிறக்கல 1.5 வருஷமா. அந்த பையன் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரான். நான் கேட்குறேன் காதல் திருமணம் யாருக்குன்னு கேட்குறேன். எனக்கே லவ் மேரேஜ் தான் சார், நாங்கள் வந்து 7 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். சரி, நல்ல விஷயம் தான். அவள் அப்புறம் குழந்தை பிறகு டாக்டரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற சூரியன் புதன் தனியாக இருக்குது. அந்த பொண்ணு ஜாதகம், அந்த பொண்ணு ஜாதகம் சூரியன் புதன் சந்திரன் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு சம்திங் இவங்களுக்குள்ள இன்டிமேஷன், என்னப்பா இவங்களுக்குள்ள ஒரு உறவுகள் சரியா இல்லையா அப்படின்னு. ஆமாம் சார், இல்லை என்னப்பா லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு. ஆமாம் சார், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் அது கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால் எனக்கு முன்னால் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்ததை என்கிட்ட சொல்லிச்சு. என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, மனசுக்குள்ள ஒரு மாதிரி வேதனை ஆயிடுச்சு. அந்த பொண்ணுட்டு போகும்போது ஒரு அந்த நினைப்பு மட்டுமே எனக்கு இருக்கு. 1.5 வருஷமா நான் அந்த பொண்ணை தொடர்றதும் இல்லை, பேசுறதும் இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. சும்மா ஜஸ்ட் குடும்பத்துக்காக நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை எப்படி அதை விவரிக்கிறது? சரிங்களா, இதை விவரிக்கவே முடியாது. இது வந்து ஃபீல், இது வந்து ஒரு பெரிய ஃபீல். இந்த ஃபீல் வந்து ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து இவங்க 2 பேருடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவர் வருவார், வந்துட்டு நேரம் மேலே மாடிக்கு போயிடுவார், ராஜாராணி மாதிரி மாடிக்கு போயிடுவார். நிறைய ஃபாரின்ல அப்படி இருக்காங்க. என்னுடைய கிளைண்ட் நிறைய கிளைண்ட் ஃபாரின்ல, நானும் எங்கள் வீட்டுக்காரும் பேசுறது இல்லை, 5 வருஷமா பேசுறதில்ல, 7 வருஷமா பேசுறதில்ல. நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் 2 பேரும் இந்த ஊரில் இருக்கிறோம்னு தெரியும். நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், அவர் வீட்டுக்கு போயிடுவார். இப்படி கேஸுகள். இப்போ என்னன்னா, இது ஊருக்காக வாழ்றது, பிரிஞ்சு போகிறது ஒரு அமைப்பு, பிரியாமே வாழ்றது ஒரு அமைப்பு. அப்போ இது மாதிரி ரெண்டு கேட்டகரியுமே ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை. அப்போ 2 பேரும் என்கிட்ட ஒன்றாவே வந்து என்கிட்ட இது எடுத்துக்கிறாங்க, கன்சல்டேஷன் எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் அவங்களோட இது பேசுகிறாங்க. இவர் பேசுகிறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அந்த அம்மா பேசும்பொழுது, அந்த பொண்ணு அந்த என் ஒய்ஃப் பேசும்பொழுது நான் ஒரு மாதிரி பேசுனது உண்மைதான். அது என்ன சார் அந்த சுச்சுவேஷன் அப்படி சார் அப்படிங்கிறாரு. அப்போ கல்யாணம் ஆகி ஒரு 2 வாரத்தில் இதே மாதிரி தானே பேசுனேங்குது அந்த அம்மா. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷத்துக்கு முன்னால் பேசுறது இப்போ சொல்லி காமிச்சினாங்க. அப்போ அது எப்படி அதை பேசி என்ன ஆக போகிறது? அப்போ லேடிஸ்ட்டை பொதுவாகவே என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி பேசுகிறத வச்சுட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கும் நியாயம் கேட்பாங்க இன்றைக்கே உட்காந்து. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஆம்பளைக்கு எப்படி இருக்கும்? வெறுத்து போயிடும், தலையெல்லாம் வெடிக்கும். ஆனால் ஆம்பளைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்னன்னா, இப்போ அவங்க அம்மா சொல்கிறத கேட்பாங்க, இவங்க லேடிஸ்களுக்கு அது பிடிக்காது சிச்சுவேஷன். அப்போ என்ன நினைச்சோன்னா, அவங்க அம்மா செய்கிறத பொண்டாட்டி ஏன் சொல்கிற அப்படின்னா என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது, ஏதாச்சும் உளறி கொட்டிடுவான்ற மாதிரி எல்லாம் விதிதான். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் இருந்தா நான் சொல்றது பிரிஞ்சு போறதா நான் சொல்லல, ஒன்னா இருப்பாங்க. ஆனா இன்டிமசி பேச்சுவார்த்தை இருக்காது. இன்டிமசி சொன்னீங்கல்ல சார், அது நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ரிலேஷன்ஷிப்ஸ் இன்டிமசி சார்ந்த விஷயங்கள் வந்து யாருக்கெல்லாம் எந்த காம்பினேஷன், அதான் சூரியன் புதன் தான் இருந்தா அவங்களுக்கு இன்டிமசி நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி சனி புதன் இருந்தால் அது மேலே ஆர்வம் இருக்கிறது இல்லை. சனி புதன் ஒன்றா இருந்தாலோ, சனி புதன் வக்ரமா இருந்தாலும், சனி புதன் பரிவர்த்தனை ஆனாலும் அவங்களுக்குள்ள ஆர்வங்கள் இருக்குல்ல, நிறைய பேருக்கு அது மேலே ஆர்வமே இருக்காது. ஏதோ கடமைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணுன்றதுக்காக இருப்பாங்க. அப்போ இந்த உறவுகள் அந்யூன்யம் அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நான் போன வாரம் ஒரு ஜாதகத்தை பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து சூரியன் புதன் சந்திரன் 3 ஒரே கட்டத்தில் இருக்குது. இந்த மாதிரி அவங்க வந்து தத்து பிள்ளைன்னு அர்த்தம். தத்து பிள்ளைன்னா என்ன அர்த்தம்னா, இவங்க தத்து பிள்ளையா இருக்கலாம், அல்லது இவங்களுக்கு தத்து பிள்ளை வரலாம், அல்லது இவங்க வீட்டில் ஒரு தத்து பிள்ளை வளரலாம், அல்லனா இவங்க இன்னொரு வீட்டில் தத்து பிள்ளையா வளரலாம், அல்லது ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கக்கூடிய நபரோட இவங்க தொடர்புல இருக்கலாம், அல்லது அந்த குழந்தையை ஒரு கேர் எடுக்கலாம். இப்போ இவங்க ஒரு பெண் இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சு வந்துட்டாங்க. பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு குழந்தையோட வாழ்றாங்க, 2 குழந்தையோட வாழ்றாங்க. யாராச்சும் ஒருத்தர் கேர் எடுக்க ஆரம்பிப்பார். அப்போ இந்த குழந்தை ஜாதகம், அந்த குழந்தை ஜாதகம், அந்த பொண்ணு லேடி, இந்த 3 பேர் ஜாதகம் சூரியன் புதன் சந்திரன் இருக்கும். காரணம்னா வேற ஒருத்தருடைய கேருக்குள்ள இவங்க போகிறாங்க. அவ ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரியும். நிறைய பேருக்கு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, புரியாது, நம்ம சொல்கிற விஷயங்கள் புரியாது. இன்னொரு விஷயம், இந்த சம்பவம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி ஒரு 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க. பெற்றதுக்கப்புறமா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தருடைய கேருக்குள்ள போகிறாங்கன்றப்ப இது கல்யாணத்தன்னைக்கு நான் சொன்னால் அவங்களுக்கு எப்படி புரியும்? வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறப்ப சொன்னாலும் புரியாது, 2வது குழந்தை பிறக்கணும்னு சொன்னாலும் புரியாது, அவங்க வீட்டுக்காரோட ஒன்றா இருக்கப்ப சொன்னாலும் புரியாது, வீட்டுக்காரரை டிவோர்ஸ் பண்ணும்போதோ தவறும் போதோ சொன்னா கூட புரியாது. நடந்து சம்பவம் முடிஞ்சு இன்னொருத்தருடைய கேருக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் புரியும். அப்போ இது ஆண் பெண் சார்ந்த விஷயங்கள்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன், இது தப்பு ரைட்டுங்கிறதும் நம்மளுக்கு தேவையில்லாது.
இது அவங்களுடைய சுச்சுவேஷன்ல இருந்தால் யார் வேணாலும் அப்படி தான். ஒருவேளை யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன நியாயம் பேசுகிறாளா இருந்தாலும் அவங்களுடைய நிலைமைக்கு போகும்போது அவங்களுடைய நியாயம் தான் அது முக்கியம் இல்லைங்களா. இங்கே உட்காந்துட்டு ஒன்றுமே இல்லாதப்போ உட்காந்துட்டு நம்ம 1000 பேசலாம். அந்த இடத்துல போய் 1 மணி நேரம் வாழ முடியாதவனுக்கிட்ட அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை இல்லைங்களா. இப்போ இன்னைக்கு காலையில் வந்து கூட ஒரு 5 கிளைண்ட் பார்த்தது வந்து 5 கிளைண்ட்டுமே இதே கேஸ் தான். இதே சேம் பிரச்சனை சேம் தான். மேக்ஸிமம் வந்து இதே ஒரு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண தெரியல, அல்லது பேச தெரியல, அல்லது சண்டை வருது, 2 பேரும் பேசாமல் இருக்கிறோம், ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிறோம், பிரிஞ்சு போயிடலான் இருக்கோம். நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகிட்டு திருப்பி அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி திருப்பி டிவோர்ஸ் பண்ணவங்களாம் இருக்கிறான். இப்போ இப்படிலாம் ரொம்ப இது வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் ரொம்ப சிம்பிள் தான். சூரியன் புதன் ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழப்பத்தில் மாட்டிக்குவீங்க. சூரியன் புதனோட செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ, சூரியன் புதனோட குரு சேர்ந்தாலோ, யார் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. சூரியன் புதன் ராகு, சூரியன் புதன் கேது, சூரியன் புதன் சந்திரன், இந்த 4 காம்பினேஷனும் ரொம்ப மோசமான காம்பினேஷன். சார் இது இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு பிள்ளையாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் 1 பிள்ளை 2 பிள்ளை இருந்தால் ரொம்ப வயசு கேப் இருக்கணும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் அப்படி தான் இருக்கும். இதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்? வாழணும். அப்போ என்னன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கணும். ஒரு தரு வந்தோன்னா டெல்லியில் இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் பெங்களூரில் இருக்கிறாங்க, ரொம்ப நாள் தனியாக தான் இருக்கிறாங்க. காரணம் கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா வேலையை விட்டு போயிருன்னு சொல்கிறேன் சரிங்களா. ஆனால் வேலையை விட்டு போனால் அவங்க 2 பேருக்கு சண்டை வருதான், அவங்களால ஒன்றா இருக்க முடியல. இந்த வேலையை அதாவது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒன்றா இருந்தால் சண்டை வருது. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேற இடத்துல போய் இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வேலையினால நாங்கள் ஒன்றா இல்லைன்ற காரணத்தை அவங்களுக்குள்ள அவங்களே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த சமாதானத்தை தாண்டி யாராச்சும் ஒருத்தவங்களை வேலையை விடுறதுக்கு அவங்களுக்கு பயம். ஏன்னா ஆல்ரெடி சண்டை போட்டது உங்களுக்கு மண்டைக்குள்ள வந்துட்டு தான் போகும், அது வருத்தத்தானே போகுன்ற மாதிரி வந்துட்டு தான் போகுன்றனால இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு உணர்வு பூர்வமான பிரச்சனை இது. ஏன்னா இது வந்து என்னன்னா எதிரியை ஒரு 2 அடி அடிச்சிடலாம், அல்லது எதிரியை காரி துப்பி ஒதுக்கிடலாம், அல்லது எதிரியை கடந்து போகலாம். மனைவியவோ கணவனையோ நம்மளால அப்படி கடந்து போகவோ திட்டவோ பழி வாங்கவோ முடியாது. அப்போ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம், நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இப்படி பிரிஞ்சு போகிறத பார்க்குறோம், லவ் மேரேஜ் பண்ணி இப்படி தனியாக இருக்கிறத பார்க்குறோம். இது வந்து சுத்தமாகவே இது வந்து ஒரு எல்லாரும் பேசி தீர்க்க வேண்டிய, எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம், இது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது, முன்காலத்திலேருந்து இருக்குது. ஏன்னா பழைய ஜாதகங்கள் பார்க்குறப்பையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. 2 கல்யாணம் பண்ண லேடிஸ் இருக்காங்க, 2 கல்யாணம் பண்ண ஆம்பளை இருக்காங்க, எல்லாத்துக்குமே 2 கல்யாணம் 3 கல்யாணம் இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி இருக்கிறாங்க, இதே சம்திங் பிரச்சனையை அந்த லேடி அனுபவிக்கிறாங்கன்றப்ப அவங்க எங்கே கொண்டு போய் கன்வே பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், எங்கெங்க சொல்லலாம்? வாய்ப்பே இல்லை. அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்லலாம். அம்மா வராது வீட்டுக்கு. அப்போ ரொம்ப கஷ்டம். அம்மா என்னைக்காச்சும் தான் திருவிழா ஏதாச்சும் தான் வரும். அம்மா பக்கத்து ஊரில் இருந்துச்சுன்னா லெட்டர் தான் எழுதணும் இல்லையா? இன்லேண்ட் லெட்டர் வாங்கி, அது போஸ்ட் கார்டில் எழுதணும், ஆனால் இன்லேண்ட் லெட்டர் எழுதணும். இன்லேண்ட் லெட்டர்லாம் எழுதி அதில் விளக்கலாம் முடியாது. ஒரு ஃபீலை வந்து பேசுறது வேற, எழுதுறது வேற இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்போ எழுத்துக்களும் அவ்வளோ இதாக இல்லை உங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம பேப்பர் எழுதினா இதை வந்து பழைய எம்ஜிஆர் படம் மாதிரி தான் எழுத ஆரம்பிப்போன்றப்ப புரியாது, ஒரு லெட்டரில் விவரிக்க முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், நிறைய விஷயங்களை மென்னு முழுங்கிடுவோம். இப்போ அந்த கண்டிஷன் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஷோல்டர் ஈஸியாக கிடச்சிருது. நீங்கள் நேராக சோசியல் மீடியாவில் போய் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுறப்ப ஒருத்தன் வந்துடுறான் டிங்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைனா, என்னுடைய பழைய பாய் ஃப்ரெண்ட், என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, என்னுடைய பழைய ஸ்கூல் மட்டும் நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். மீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு ஸ்கூல் மீட்டில் பார்த்தோங்கிறாங்க, கோமாளி படம் மாதிரி ஸ்கூல் மீட்டில் பார்த்தோம். ஸ்கூல் மீட் எங்கே வச்சிங்கன்னா, ஸ்கூல் மீட் இல்லை, டேரெக்டாக இல்லை, வாட்ஸ்அப்பில் பண்ணோம். வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி போட்டு எல்லாரும் குரூப் சாட் பண்ணோம். அப்போ வந்து அவர்கிட்ட நான் பார்த்தேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவர்கிட்ட நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரே ஒரு நாள் அவர்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசினேன். எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படியே யார்ட்டையும் நான் வெளிப்படையாக பேசுறதில்லை, என் வீட்டுக்காரர் என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் இதை கன்வே பண்ணுறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு, இல்லை சொல்லி அழுகிறதுக்கு கூட ஆள் இல்லை. அதனால வந்து நிறைய பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஒரு அது அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு இவங்களுக்கு முடியாது. டிவோர்ஸுன்ற வார்த்தையை வீட்டில் சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் பிரச்சனையே சொன்னாலே பிரச்சனை, டிவோர்ஸ்லாம் சொன்னால் அந்த பக்கம் வராதுன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதி காலத்தில் கொஞ்சம் முன்னாள் வீட்டில் பொட்டடித்திட்டு வந்தால் ஏன் புருஷனோட வந்தாவா இல்லைன்னா வராதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இப்போ பொண்ணுங்க வந்து அம்மா வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? கரெக்ட். அது பாட்டுக்கு தனியாக ஒரு ஒகேஷனுக்கு வேற ஒரு ரூம், வேற ஒரு மேன்ஷனுக்குள்ள போயிடுது, ஆனால் வேற ஒரு பிஜிக்கு போயிடுது, பிஜிக்கு போய் தங்கிக்குது. இது செப்பரேஷனுக்கு வந்துடுது. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு இது யாரோடையாச்சும் சாட் பண்ண ஆரம்பிச்சிருது சோசியல் மீடியாவில். பையனும் அதே தான்.
பையனுங்களும் என்ன பண்ணுறாங்க, பழைய ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னால் பார்த்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படி இல்லாட்டினாலும் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறது இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம், இந்த நிறைய நைட்டு சாட்டிங் நிறைய ஆப் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆப் நிறைய ஆப், நயன் கடலை போடுறதுக்குன்னு ஆப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா பேசி அவங்கவுங்க நம்பர் வாங்கிட்டு டேரெக்டாக மீட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு பிரச்சனை, இந்த அஸ்ட்ரோ டாக், இது மாதிரி ஜோசியத்தில் அஸ்ட்ரோ டாக், அஸ்ட்ரோ ஆப், அஸ்ட்ரோ சேஜ்னு சொல்லிட்டு நிறைய ஆப் வந்துருக்கு. இந்த ஆப்பில் இது டைம் பாஸ் பண்ணுறதுக்குன்னா அவங்க காசு கட்டி வராங்க. ஏன்னா அங்கே பேசுறதுக்கு யாரும் இல்லை. இந்த ஜோசிக்காரங்களை பேசுறதுக்கே வராங்க, பேசுறதுக்கே வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ பசங்களுக்கு பேசுறதுக்கு, அப்ரோச் பண்ணுறதுக்கு, தன்னுடைய அந்த பிரச்சனைகளை கொட்டி தீர்க்கிறதுக்கு, நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தனுக்கு ஒரு உலகளாவிய பிரச்சனை அவன் குடும்பத்துக்குள்ளே இருக்குது, அவனால் இதை வந்து பேசி சிரிக்க முடியாது. இந்த கண்டிஷன்லாம் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கூட அவன் கொண்டாடிட்டு வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா ஈகோ போய் பொண்டாட்டிட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம வரம்பொழியில் ஒரு காமெடி, ஒரு சீரியஸான ஒரு காமெடி இப்போ வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல திரும்புறப்போ ஒரு காமெடி நடந்துச்சுன்னா ஒரு மனிதனுடைய இயல்பு என்னன்னா அது யார்ட்டையாச்சும் ஷேர் பண்ணணும். பொண்டாட்டி தான் முடிச்சுட்டு உட்காந்துருக்குது, இவன் பொண்டாட்டி பேசு, இவனுக்கு ஈகோ, எங்கே போய் ஷேர் பண்ணுவான், வாழ்க்கை ஃபுல்லாக ஷேர் பண்ணாமல் இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா இவனுக்கு இருக்கு ஓப்பன் மீடியா, எங்கே வேணாலும் ஷேர் பண்ணுறான். இதை பேசுறது கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. அவன் எல்லாத்தையும் கன்வே பண்ணுறான். கன்வே பண்ணும்போது யாராச்சும் ஒருத்தங்கள்ட்ட போய் இவனுடைய ஜாதக அமைப்பு மாட்டிக்கிறான். அப்போ ஒரு மனிதன் குருவுடன் சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் ஒன்று வக்ரமாவோ பரிவர்த்தனையாக இருந்தால் இவன் இன்னொரு கேஸுக்குள்ளே போயிடுவான். அப்போ அவன் ஜாதத்தில் சூரியன் புதன் இருக்குன்னா அவங்களுக்கு இன்டிமேசி இருக்காது. இப்போ இன்டிமேசி இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிறது. இது மாதிரி நிறைய கேஸ். சில பேர் வந்து இன்டிமேசி ஹஸ்பண்டோடய இருப்பாங்க, வைஃபோடயும் இருப்பாங்க, அதை தாண்டி இன்னொருத்தவங்களோடயும் போயிட்டே இருப்பாங்க. அதான் குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகிறது வந்து இது மாதிரி பல மல்டிபிள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஜஸ்ட் இன்டிமேசி அப்படிங்கிறத கடந்து ஃபினான்ஷியலாக லேக் ஆனவங்களும் இது மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு தேடி போகிறாங்க. அல்லது இது மாதிரி உறவுகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஜாதகம் எப்படி அமையுது, சரிங்களா? அப்போ இது வந்து மல்டிபிளாக நிறைய வெரைட்டி இருக்குது. இதுக்குள்ள ஒரு ஃபேமிலி பிரச்சனைக்குள்ள நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ போன ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு நபர் என் ஒய்ஃபோட ஆக்டிவிட்டி சரியில்லை, என் ஒய்ஃப் நல்ல கேரக்டர் என்னன்னு கேட்குறதுக்கு ஜாதகம் பார்க்க வராது. அதெல்லாம் பார்க்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து அவங்களுடைய மருமகளுடைய கேரக்டர் கேட்குறதுக்கு வராங்க. அது எப்படி சார் துல்லியமாக சொல்ல முடியும்? அதெல்லாம் பார்த்தா சொல்லிடலாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு இல்லை. இது வந்து கேரக்டர், நீங்கள் நான் சொன்னது கேரக்டர் சம்மந்தமான விஷயம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், இது நம்ம தான் அதை வந்து ஒரு மானமாகவும் கேரக்டராகவும் வச்சுருக்கோமே தவிர அவங்கள பொறுத்தளவுக்கு அது தேவை, நீடு, சரிங்களா? இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு எப்படி தலைவலிக்கு மாத்திரை இருக்கோ அது மாதிரி அவங்களுடைய மன அழுத்தத்துக்கு அது ஒரு நீடாக இருக்குது. அவங்களுக்கு அந்த சொசைட்டியை வந்து அந்த சூழல் வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குது. ஒருவேளை அவங்கள வேறு சூழல் இருந்தால் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான சூழல், அவங்களுக்கான ரெமெடி, அவங்களுக்கான மூமெண்ட்டு அதுதான், வேறு மூமெண்ட்டு கிடையாது அவங்களுக்குன்றப்ப அவங்க செய்கிறாங்க. அதனால தப்பு ரைட்டுங்கிறத பற்றி நம்மளுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்னா நம்ம தப்பு ரைட்டுன்னு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை எந்த ஒரு டிக் அடிக்கிற வேலை, நம்மளுக்கு ஜட்ஜ் பண்ணுற வேலை வேணாம். இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்களே என் வைஃபோட கேரக்டர் மாதிரி, அது எதை பார்த்து சார் சொல்லுவீங்க? அது நான் பார்த்து சொல்கிறது இல்லை. இப்படி கேரக்டர் அடுத்தவங்க கேரக்டர் பார்த்தா நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை அவங்களே என்கிட்ட கேட்குறாங்க, ஒரு பொண்ணே வந்து சார் எனக்கு ஒரு மாதிரி மனசு குழப்பமாக இருக்குது, இவங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது, பேசணும்னு தோணுது, நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுவேனா இல்லை மாறிடுவேனான்னு தோணுது, என்னோட லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த பெண்ணுக்கு வந்து குருவுடன் சேர்ந்துக்கிறாங்க, வக்ரம் பரிவர்த்தனை, இவங்க வேற ஒரு தொடர்புக்குள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அல்லது குரு இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த கட்டத்தில், நான் சொல்லுறது 2வது கட்டத்தில் சந்தியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தால், அல்லது குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 12வது கட்டத்தில் சந்தியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தால், அல்லது குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 2வது ராசியில் வக்ரமான கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ளே அவங்க போவாங்க. இது வெளியே தெரியறதுக்கு குரு சந்திரன் நினைச்சிருந்தா வெளியே தெரிஞ்சு அவமானமாகும். வெளியே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய வந்து என்னென்னா, இப்போ எல்லாருமே வெளியே போகிறாங்க, எல்லாருமே வராங்க, எல்லாருமே சாட் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் என்னென்னா, என் ஃபோனை தொட்டோம்னா கோவம் வரும். அப்போ ஃபோனை தொடாமல் இருக்கிறது ஒரு என்னென்னா ஒரு சுதந்திரமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே ஃபோனில் நடக்குது. அப்போ ஃபோனில் வாட்ஸ்அப் கால் இருக்குது, என்னென்னமோ கால்ஸ்லாம் இருக்குது, என்னென்னமோலாம் இருக்குன்றப்ப இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை ஈஸி பண்ணிக்கிறாங்களே தவிர இது எப்பயுமே இருக்குது. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காலத்தில் காட்டுக்கு போகும்போது அவன் கரெக்ட் பண்ணிட்டு வருவான், காட்டு வேலைக்கு போகும் பொம்பளைய இல்லைங்களா, அவர் அந்த பக்கமாக காட்டு வேலைக்கு வருவார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து எல்லாமே காட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த ரூட்டுக்கு வந்துடுறாங்கன்ற மாதிரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் வந்துடுறாங்க. ஆக மொத்தத்தில் குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது. இப்போ நிறையவே எண்டு கார்டே இருக்காதுல்ல, இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அது எப்படி எண்டு இருக்கும்? எண்டுங்கிறது வந்து கிடைக்காது. ஏன்னா யாருனாலையும் இப்போ மனைவியுடைய பிரச்சனையை அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா ஜாதக அமைப்புகள் இல்லை.
அப்போ ஜாதக அமைப்பே புரிஞ்சுக்கூடாதுன்றது சண்டை வரணுன்றது அது சண்டை வருது. இதை போய் எப்படி கிரிட்டிக்கலாக மாட்டிக்கிறாங்கன்றதான் மேட்டர். கிரிட்டிக்கலாக மாட்டிக்காமல் ஸ்மார்ட்டாக யாருக்கும் தொல்லலாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட டேலண்ட் தான். ஆனால் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் மாட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன செய்வாங்க, நான் அடிக்கடி இன்னைக்கு காலையில் கூட அந்த லேடிட்ட சொன்னேன், இப்போ நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவோ அல்லது இந்த மன நிம்மதியிலேருந்து விடுபடுவது, பிரச்சனையிலேருந்து விடுபட்டு மன நிம்மதிக்காகவோ நீங்கள் ஒருத்தரோட பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுடைய மிகப்பெரிய அழுத்தத்துக்கு காரணமாயிடலாம். அதை எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறன்றதில் நீங்கள் டெக்னிக்கலாக யோசிச்சுக்கோங்களே தவிர, ஆனால் இதை தவிர்க்க முடியாது உங்களால். ஒன்று நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதா தான் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா அதை தவிர்க்க முடியாது அப்படின்றப்ப அவங்க அதுக்காக தான் சொல்ல வராங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்களால தவிர்க்க முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பேசுகிற அவங்களால தவிர்க்க முடியாது. எப்படி ஒருத்தன் சரக்கு அடிக்கிறான் இல்லைங்களா, சரக்கு அடிக்கிற ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் நாளைக்கு இருந்து காலையில் இருந்து குடிக்கக்கூடாது, குடும்பத்துக்கு எவ்வளோ கேடு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? சரி சரின்ட்டு மனசுக்குள்ள அதான் செய்வார். அது மாதிரி தான் இதுவும் அதே தான். அப்போ ஸ்மோக் பண்ணுறது எப்படியோ சரக்கு அடிக்கிறது எப்படியோ அது மாதிரி இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து எப்படி தவிர்க்க முடியும்? அது ஒரு விதமான போதையோ? போதை இல்லைங்க, மறுபடியும் நம்மளுடைய மனசு வந்து அதை இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு தாட் உங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோமே, நம்ம இதை பற்றி பேசணும். கடன் இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் வந்து அசிங்கமாகவும் கேட்டான். இல்லைனா நாளைக்கு அதை கொடுக்காட்டினா நம்மளுக்கு இன்னுமே பிரச்சனைன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா நைட்டு தூக்கம் வராது இல்லைங்களா. நைட்டு நம்மளே அறியாமல் என்ன செஞ்சிடறோம், தூங்கிடுறோம். காலில் முழிச்சோன்னே நினைப்பு எது வரும்? கடன் அடைக்கிறது. அந்த அந்த எப்படி நம்ம சடவுன் ஆனமோ சடான் ஆனப்போ என்ன வரும், பவரான் ஆகிறப்ப அதே மைண்டில் தான் பவரான்ருவாய். அது மாதிரி இந்த மைண்டு இது என்ன, இந்த மாதிரி ஒரு நினைப்புகள் பழக்கங்கள் வந்து முழிக்கிறப்ப அது மண்டைகளை ஓடியாந்துடும். அது நம்மளோட நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஏன் சார், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இன்டிமசியாக இருப்பாங்கல்ல, இன்டிமசியாகவும் இருப்பாங்க, ப்ளஸ் மற்ற ஆளுங்களோட இருக்கிறதா அந்த காம்பினேஷன் சொன்னீங்க. இப்போ சில பேர் வந்து நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆவாங்களே. இல்லை, பிரேக்கப் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதத்தில் வந்து அவங்க செவ்வாயோட இருக்கக்கூடிய கிரகங்கள், குருவோட இருக்கக்கூடிய கிரகங்கள், சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை, இதெல்லாம் வந்து பிரேக்கப்புக்கு காரணம். ஒரு ஜாதத்தில் குரு செவ்வா இருந்தால் அவங்க லீகல் பிரேக்கப் ஆயிடுவாங்க. ஒரு பெண் ஜாதத்தில் செவ்வாவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாகி குரு செவ்வா இருந்து குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை கண்டிப்பாக அவங்களுக்கு பிரேக்கப் ஆகி இன்னொரு லைஃப் ஆரம்பிக்கும். அதுக்கு ஆண்களுக்கு அதே மாதிரி செவ்வாய்க்கு போல சுக்கிரனை போட்டு பார்க்கணும். இப்போ ரெண்டும் இருந்தால் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகும், அது தனி கேஸ். இப்போ பிரேக்கப் ஆகி நிறைய பேர் யாருமே இல்லாமல் இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க நிறைய. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வந்து அவங்க ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த லேடிக்கு 58 வயசு. அவங்க சின்ன வயசுலேருந்து இங்கேருந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து இதாகி ஒரு 13-14 வயசுல இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கேயே யாருடைய உதவியிலேயே படித்து அவங்களே பெரிய ஆளாகி ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் போய் நல்லா சம்பாரிச்சு இப்போ அவங்களுக்கு 58 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, யாருடைய லவ்வும் இல்லை, யாருடைய அஃபேரும் இல்லை, எல்லாமே 58 வயசு. இப்போ அவங்களுக்கு என்னன்னா வாழ்க்கை தனியாக போயிடுச்சு, ஒரு குழந்தை இல்லை, தனிமையில் இருக்கு, அனாதையாக இருக்கிறேன், என் கூட பேசுறதுக்கு ஒருத்தன் இருந்தால் போதுன்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது. அப்படி யாராச்சும் வருவாங்களான்னு ஜாதகம் கேட்குறாங்க. 58 வயசு. இதில் என்ன இருக்குது, வயசு என்ன பிரச்சனை? மனசு இருக்குல்ல, மனசுக்கு என்ன வயசு இல்லைங்களா? அப்போ இத்தனை நாள் ஓடுறப்ப அவங்களுக்கு தெரியல. இப்போ எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க, உட்காந்துட்டாங்க, காசு நிறைய இருக்குது. அவங்க என்னன்னா வேற ஒருத்தவங்க நம்மளுக்காக இயங்குறதுக்கு இன்னொருத்தவங்க இருக்கிறது ஒரு பெரிய வரம் இல்லைங்களா. நம்மளுக்காக ஒருத்தவங்க சிந்திக்கிறது ஒரு பெரிய வரம். இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்காகவோ இல்லைன்னா நம்மளை கூப்பிட்றதுக்காகவோ இல்லைன்னா நம்ம வருவாங்கன்றது யாராச்சும் ஒருத்தவங்க கால் பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு தொல்லையாக இருந்தாலும் கூட அது வரும். நம்மள ஒருத்தன் சிந்திக்கிறதுக்கு நம்மள மாதிரியே ஒருத்தன் ஒரு இடத்துக்கு வரும். அந்த யாருமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இல்லை, ஆப்பிரிக்காவில் இல்லை, சைனாவில் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே என்னை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லை. அப்படிங்கிறப்ப அது எப்படி இருக்கும் லைஃப்? அது சாபக்கேடு. எதுக்கு கமிட்மெண்ட், என்ன கமிட்மெண்ட்? சார் இப்போ சில பேர் 42 வயசு வரைக்கும் கூட கல்யாணமே ஆகாமல் இருக்காங்களே, பையனோ இல்லை பொண்ணோ, அவங்களுக்கெல்லாம் ஆகுமா இல்லை அதுதான் சனி புதன் சேர்ந்தோ, அது சனி புதன் பரிவர்த்தனை ஆகியோ, சனி புதன் சந்தியில் இருந்தாலோ இவங்களுக்கு வந்து கல்யாணமே ஆகாமல் போக பார்க்குறோம். ஆனால் இதெல்லாமே ஜெனட்டிக் தான். நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம் அவங்களோட ஜெனட்டிக்கில் ஏதாச்சும் கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகலை, மாமாவுக்கு கல்யாணம் ஆகலைன்றாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் போகும். அப்போ கல்யாணம் ஆகாமல் போகிறவங்களாம் நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாது, நிறைய கனெக்ஷனில் இருப்பாங்க, நிறைய இன்டிமேசி இருப்பாங்க. அப்படி ஆளுங்க நான் பார்த்தாலும் எல்லாமே ஜாதகத்தை பார்த்தா ஒரு கதை தான். நான் திருப்பி சொல்கிறது இது வந்து ஒரு 5-6 ரூல் தான். ஆனால் அந்த 5-6 ரூலு 5000 விளக்கங்களை கொடுக்கும். இதை இப்படித்தான் நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இதுக்குள்ளே ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்றது புரியும். பஞ்சாயத்து அவங்க தான் விவரித்து சொல்லணும், நம்மளும் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படி எதுவும் இல்லை அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்க லேடி, அவங்க ஜாதகம் பார்த்து சொல்லி இருக்கும்போது அவங்க பையனுக்கு பார்க்குறப்ப நான் கேட்குறேன், இதில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்பா அம்மா வாழ்க்கைக்குள்ளே அப்படின்னே. அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. பையனுக்கு வந்து 7 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு இப்போ வந்து 29 வயசு ஆகுது, சரிங்களா. அப்புறமா வந்து நான் கேட்குறேன் யாருக்காச்சும் 2 கல்யாணம் ஆச்சான்னு கேட்குறேன். அந்த அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பையனும் பார்க்குறாங்க. இந்த பையன் கல்யாணத்துக்காக தான் 29 வயசுல ஏதோ வராங்க. சம்திங் வந்தப்பறம் அப்புறமா 2 கல்யாணம் ஆச்சாங்க இல்லைன்ட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க பையன் ஃபோன் பண்ணாங்க. அப்படி
சார் நீங்கள் கேட்டீங்க அம்மா இருக்கிறதுனால நானும் சொல்லலை, நான் இருக்கிறனால அம்மாவும் சொல்லலை சங்கடம் பேசுறதுக்கு. எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டு எங்கள் அப்பா இறந்தோடனே இப்போ நான் வந்து இன்னொரு அப்பாட்ட தான் வளர்றேன். எங்கள் அப்பா இறந்து ஒரு 2 வருஷத்துல எங்கள் அம்மா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் அவர்கிட்ட தான் இருக்கிறேன். அது சொன்னால் வந்து 2 பேருக்கும் முகத்தை பார்த்துட்டே இருந்தோம், வெளிப்படுத்த சங்கடப்பட்டுக்கிட்டு விட்டோம். இப்போ சங்கடப்பட்டுக்கிட்டு உண்மையை சொல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. இது 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 உண்மையா பொய்யா அதை பற்றி நம்ம இருக்குன்னா இருக்குது, என்னைக்காச்சும் நடக்கும். அப்போ என்ன சொல்கிறோம், இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னா இனிமேல் வரும் பத்திரமா இருங்க. அப்போ எங்கள் பொண்ணு அப்படியான்னு கேட்பாங்க. நான் பொண்ணு அப்படின்னு சொல்லலாமா, அதனால பிரச்சனை வரும், பொண்ணுக்கு பிரச்சனை வரும், நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறது. யாரெல்லாம் பயங்கர பொண்டாட்டி தாசனாக இருப்பாங்க? பொண்டாட்டி தாசன் எல்லாரும் தானுங்க. அவங்கள நான் சொல்கிறது பொண்டாட்டி தாசன் எல்லாரும் தான். நான் சொல்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத வரைக்கும், நான் சொல்கிறது இந்த சூரியன் புதனோ சந்திரன் புதனோ இந்த குருவோட சேர்ந்துக்கிறவங்களோ சுக்கரனோட சேர்ந்துக்கிறவங்களோ சுக்கரன் ராகு இதெல்லாம் எந்த காம்பினேஷன் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்க பொண்டாட்டி தாசன். அப்படி இல்லை, சில பேர் வந்து பச்சையாவே தெரியும் பொண்டாட்டி சொல்ல வேத வாக்குன்னு இருக்கும். எவ்வளவு சம்பாரிச்சாலும் பொண்டாட்டி கையில காசு கொடுத்துட்டு தான் ஒரு டீயும் வாங்கிட்டு போவாங்க. பயங்கரமா ஒபீடியன்ட் இல்லைங்க. நான் சொல்றது நீங்க திருப்பி அங்க என்னன்னா நிறைய பேர் இப்போ டிவோர்ஸ் ஆனாங்க இல்லைங்களா, டிவோர்ஸ் ஆனவங்க இவங்க டிவோர்ஸ் ஆகாமல் இருந்தாங்க இல்லைங்களா, அப்போ இப்படி தான் இருந்திருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எல்லாருமே முதல் நாள் தாலி கட்டின உடனே கத்தி எடுத்துலாம் குத்த போகிறதில்ல. அவங்களுக்குள்ள நிறைய இன்டிமேசி இருந்திருக்கும், நிறைய உறவுகள் இருந்திருக்கும். ரொம்ப அப்படியே ஹனிமூன் போயிட்டு தான் வந்திருப்பாங்க. ஹனிமூன் போயிட்டு நீ செத்த அடுத்த செகண்டே நானும் தண்ணிக்குள்ள வந்து செத்துருவேன்லாம் சொல்லியிருக்கேன் அந்த புள்ள இல்லைங்களா. நான் உன்னை விட்டு வாழவே மாட்டேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் எல்லாம் கதையெல்லாம் விட்டுருக்கோம். ஓகேங்களா, கொஞ்ச நாளைக்கு அது ஓடும். எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க சுச்சுவேஷன் மாறுற வரைக்கும். ஓகேங்களா, சுச்சுவேஷன் மாறுச்சு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அவ்வளோதான், மேட்ரு முடிச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதான். அப்போ இது வந்து அடுத்த உறவு தான் அப்படிங்கிறது இல்லை, ஒரு உறவு கெட்டு போகிறதுக்கு இது காரணம். இப்போ டைவர்ஸ்ன்னு சொல்கிறப்போ டைவர்ஸ் ஆன ஆணையோ இல்லை டைவர்ஸ் ஆன பெண்ணையோ கல்யாணம் பண்ணுறது யார் சார்? ஒரு 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 பெண் ஜாதகத்தில் செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ இருந்துச்சுன்னா, அல்லது செவ்வாய்க்கு அடுத்த கட்டத்தில் வக்கர கிரகங்கள் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ஏற்கனவே திருமணமான ஒருவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்றப்ப அது கல்யாணமாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கலாம். ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு இதே கண்டிஷன், சுக்கரனோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை அல்லது சுக்கரனுக்கு அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருந்துச்சுன்னா இவங்க கல்யாணமான பெண்ணை திருமணம் பண்ணிக்குவாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு ஜாதகம் சார், நீங்கள் ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாலே இல்லை 1 வருஷம் 7 மாதத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, அதே மாதிரி பெண் வந்தாங்க, நாங்கள் பண்ணுறப்ப கடைசி நேரத்தில் அது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு திருப்பியும் வருவாங்க. அப்போ என்னன்னா இது மாதிரி தான் வரும்னா அது மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப அது சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே ஆப்டா உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உலகம் வந்து இப்போ பெருசு, நடைமுறைகள் பெருசு, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பெருசு. அப்படிங்கிறப்ப இவங்க நம்ம சொல்ற மாதிரியே நடக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை நடக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி நடக்கும். அது சண்டை இப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை இல்லையே, இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். ஒருத்தர் சட்னியில் ஏன் உப்பு போடலைன்னு ஆரம்பிச்ச சண்டை பெருசாக வளரலாம். ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு படத்தில் ஏன் அந்த பொண்ணு அவங்கள்ட்ட மட்டும் பேசாத, விக்னேஷ்ட மட்டும் பேசாத, நீ சூர்யாட்ட வேணா பேசிக்கன்ற மாதிரி இருக்கவனு இருக்காங்க இல்லைங்களா. அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அதெல்லாம் வந்து சூழலை பொறுத்தான் அமையுது. அதனால் அதை சரியாக புரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிப்பாக ஜாதக ரீதியாக குடும்ப விஷயத்தில் பிரச்சனை வரும்னா வரும். அது இப்படி தான் வரும்னு யாருனாலும் விவரித்து சொல்ல முடியாது ஒன்று. அதே மாதிரி இதை இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாருக்கும் ஐடியா ஒவ்வொன்றும் யூனிக்கானது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்னொரு பொண்டாட்டிக்கு வராது. அந்த பொண்டாட்டி பேசுறது மாதிரி இன்னொரு பொண்டாட்டி பேசாது. அதே மாதிரி ஒரு புருஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்னொரு புருஷனுக்கு வராது. இந்த புருஷன் சைக்கோ மாதிரி பேசுவார், இன்னொரு புருஷன் சிரிச்சுக்கிட்டே கழுத்திருப்பான் இல்லைங்களா, விஷம் மாதிரி கழுத்திருப்பான், சிரிச்சுக்கிட்டே இருப்பான். லட்டு பப்பி பேபின்னு பேர் வச்சு கூட கழுத்திருப்பான் இல்லைங்களா. அதனால வந்து சைக்கோவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள வச்சு அவனை அடிக்குது, பெட்ரூம்ல வச்சு அடிக்குது, வெளியெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்குது. ஓகேங்களா, அவன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரான், யாருமே நம்ப மாட்டாங்க சார் அப்படி அதை பொண்ணை செய்யணும் அப்படின்னு. அப்புறமா டாக்டருக்கு கொடுப்போம்னா டாக்டரும் கண்டுபிடிக்கிறாரு சரிங்களா. அந்த பொண்ணு வந்து வீட்டை மட்டும் ஒரு மாதிரி ரகுடா இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டிவியில் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு பேட் வச்சுட்டு அடிக்குது, செம்மடி அடிக்குது வீட்டுக்காரனை. சிசிடிவியில் எடுத்துக்கிறாங்க. செம்ம அவன் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து அடி வாங்குறான் சோஃபாவில். ஆனால் வெளியே அந்த பொம்பளை நல்ல பொம்பளை சைக்கோ. ஓகேங்களா, அது மென்டல் டிப்ரெஷன். அது என்ன தொந்தரவு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பிரச்சனை. நம்ம வந்து இதுதான் விவரித்து சொல்ல முடியாது. ஆனால் சம்பவங்கிறது பிரிவு, சம்பவங்கிறது வேற உறவுகள், இது மாதிரி வருது. அப்போ இதை தவிர்க்க முடியுமானா கண்டிப்பாக யாருனாலையும் இதுக்கு ஒரு துறை அமைச்சு மானிய கோரிக்கைகள்லாம் போட்டாலும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இது வந்து சென்சிட்டிவானது, இது வந்து மனநோய், மனம் சார்ந்த பிரச்சனை. இதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இப்போ ஒரு தனியாக இருக்கிறாங்க, அவங்க நீங்கள் தனியாகவே இருக்கணும்
அப்படின்னு உங்களால் சொல்ல அதெல்லாம் தப்பு. எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. அது அவங்களுடைய பிரச்சனை. வேணா அவங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் நீ ஃபஸ்ட்டு தனிமையாயிரு இல்லையா? அப்படி எவ்வளோ சொல்கிறதா இருந்தால் நீ ஃபஸ்ட்டு தனிமையாக யாரோடையும் பேச மாட்டேன்னு சொல்லி நீ தனிமையாக உட்காரு. அப்படின்னா தான் அவங்களுடைய பிரச்சனை புரியும். ஒருவேளை அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட அழுகிறதெல்லாம் இருக்குது. ஒரு பேசுறது கூட ஆள் இல்லை சார். சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து விடோவாக ஆயிடுச்சு. ஏதோ ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்துட்டாரு. இவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து 1.25 லட்ச ரூபா சம்பாதிக்குது. வாங்குறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, தோட்டங்க துறவு வாங்கி போடுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, இந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறாங்க. யாரோட பேசினாலும் இவங்க அப்பா ஃபோன் போட்டு மிரட்டுறாராம். வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் போனால் தப்புங்கிறாராம். ஃபாலோ பண்ணி பிடிக்கிறாராம். யார்கிட்டயாச்சும் பேசினா குடும்பத்தில் இருக்கவங்களாம் வந்து அடிக்கிறாங்களாம். அப்போ என்னன்னா இந்த பிள்ளைக்கு அங்கேயும் பேசவே விட மாட்டாங்க. அப்போ என்னதான் செய்யும் இந்த பிள்ளை? ஐயோ ரொம்ப கஷ்டம் சார். அழுகுது. இன்னுமே இல்லை சார், ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க. கேட்கவும் எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு துணை வேணும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த சென்ஸ்லாம் சென்சிட்டிவான விஷயத்தை எங்கே கொண்டு போய் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்குள்ளே சண்டையே வராது. நிறைய குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, புருஷன் பொண்டாட்டி நல்லா இருப்பாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரரை நான் தான் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுப்பேன், நான் தான் ஒரு சோப்பு எடுத்து கொடுப்பேன், நான் தான் ப்ரஷ் எடுத்து கொடுப்பேன், ஆனால் அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவுமே இல்லை. என்ன லைஃப்னே ஒன்றும் புரியல. சொசைட்டியோட சேர்ந்து அப்படி மிங்கிள் ஆகிட்டு எனக்கு ஒருத்தர் இருக்காரு, பாதுகாப்புக்கு ஒருத்தர் இருக்காரு, ஆனால் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசானவங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சரிங்களா? அவங்க நம்மளை வந்து ஒரு அடக்குமுறையோட அங்கிள், வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளை எதிர்த்தும் பேச முடியாது. எதிர்த்து போய் எங்கேயாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும் குடும்பம்னா, இப்படி தான் இருக்கணும், அமுக்கிட்டு வாழ்ந்துட்டு வெளியே போய் எவன்ட்ட போய் சீப்பட போகிற அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்கன்னா இவங்க வெளியும் சொல்ல முடியாது. ஆனால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமலாம் இருக்காது. நான் சொல்கிறது கிடைக்காமலாம் இருக்காது. டயத்துக்கு சோறு கிடைக்கும், டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், டயத்துக்கு காசு கிடைக்கும், டயத்துக்கு ட்ரெஸ் இருக்கும், துணி எல்லாமே கிடைக்கும். சில நேரத்தில் டயத்துக்கு தேவையான உடல் ரீதியான விஷயங்கள் கூட கிடைக்கலாம். ஆனால் ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாத ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடைய வாழ்க்கை ஓடும். இவங்க நினைக்கிற மாதிரி அந்த லைஃப் இருக்காது. இது மாதிரி எத்தனையோ பேர், நான் சொல்றது ஆண் பெண் மட்டும் இல்லை, ஆணும் தான். அதான் ரெண்டு பேருக்குமே நம்ம பேசுறது அப்படிதான். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை கட்டிட்டு வந்து இது பஜாரியாக கிடக்கும், ஓகேங்களா? சொர்ணாக்கா மாதிரி இருக்கும் வீட்டில். இவனால் எதிர்த்து பேசவும் முடியாது. பேசினா பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வாரமே வந்து ஒரு 3 பேர் லேடி சொல்லிக்கிறாங்க, நான் கோஸ்ட்டு வீட்டுக்கு போயிடுறேன். லேடி சொல்கிறது கோஸ்ட்டு எங்கேயாச்சும் போயிடுவேன் சார். நான் போயிட்டு கொஞ்சம் தூரம் போவேன், போயிட்டு உடனே பிள்ளைய நினப்பெல்லாம் வரும், திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆம்பளையும் இருக்காங்க, பொம்பளை இருக்காங்க. நிறைய பேர் இப்படி தான் செய்வாங்க. கோஸ்ட்டு போயிடுவாங்க, கோஸ்ட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க, அப்புறம் பிள்ளைகளுடைய சிந்தனை, அப்புறம் நம்ம போய் எப்படி வாழ போகிறோன்ற சிந்தனை. வீட்டில் போய் அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்லணும், சொந்தங்களுக்கு பதில் சொல்லணும். நம்ம இப்படி ஒரு செட்டப்பில் வாழ்ந்தாச்சு, நான் இது ஒரு நல்ல லைஃப்ன்றதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் சொந்தங்களுக்குள்ள. இந்த வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டோம்னா சொந்தக்காரனா நம்மளுக்கு காரி வைவாங்க. அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, நம்ம அப்படியே கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டே ஓட்டிடலாம். ஒரு கால் வலி வந்துட்டு ஒரு ஷூ போட்டுட்டு, டைட்டான ஷூ போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் போன மாதிரி வாழ்க்கை. உட்காரவும் முடியாது, காலை அப்படியே பின்னிக்கிட்டே உட்காந்துருக்கணும். எந்திரிச்சுன்னா வலிக்கும், உட்காந்தா வலிக்கும். இந்த ஷூ எப்போ கழட்டி போடுறோமோ அப்போ தான் நிம்மதி. ஷூவை கழட்டவும் முடியாதுன்ற மாதிரி ஒரு லைஃப் தான் வந்து இந்த லைஃப். இது வந்து சிலருக்கு அப்படி தான் இருக்குது. இதை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நான் அப்போ என்ன இன்னொரு கேள்வி சார், இப்போ சில ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், வைஃப் ஊர் மேய்துன்னு தெரியும், ஹஸ்பண்டும் ஊர் சுத்துறாங்கலாம் தெரியும், தெரிஞ்சு கண்ணு காணாம இருப்பாங்க. இல்லை, அது இவங்களும் இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க, அவ்வளோதான். அது என்ன சார் காம்போ? அது கண்டுக்காமலாம் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கண்டுக்கிடுவாங்க, அப்புறமா முடியாது. சரிங்களா? அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்றப்போ அது இவங்க பிரியறதுக்கு தயாராவாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சரியா? ஏன்னா இப்போ என்ன பிரச்சனைனா, ஃபாரின்ல விசா பிரச்சனை நிறைய இருக்கு. நான் சொல்ல புரிஞ்சுருக்கீங்களா? விசா பிரச்சனை நிறைய இருக்கு. இவர் அங்கே போவார், அங்கே விசா வாங்கிடுவார். இந்த அம்மா அங்கே போய் விசா, அந்த நபரை ஒட்டிய விசாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவரை விட்டு இந்த அம்மா போச்சுன்னா விசா கிடையாது. இவங்க ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வரணும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. விசா ப்ராசஸ்க்காக ஒன்றா இருப்பாங்க. நீ யாரோட வேணாலும் போய்க்க, நான் யாரோட போனாலும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு நிறைய பேர் அந்த விசாவை தக்க வைக்கிறதுக்காக அடுத்த விசா கிடைக்கிற வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கேட்கறதுனால தான் புதுசாக நம்மளுக்கு தெரியுது. கேட்காதப்போ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை போல இருக்குது அப்படின்னு தோணும். எனவே இவ்வளோ பேசுகிறேன்ல, இதுக்கு ஏதாச்சும் ரெமெடி இருக்கானா? நிறைய பேர் நான் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கல் போடுங்க, இந்த கலர் ட்ரெஸ் போடுங்க, இந்த கலர் இன்னர் வேர் போடுங்க, இந்த கலர் செருப்பு வாங்கி போடுங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது இல்லைங்களா? ஆனால் இது சரியாகாது.
ஜாதகத்துல தான் நடக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களால இதை சரியா ஹேண்டில் பண்ண முடியாது. இது யாரு மனைவி பிரச்சனை தீராத பிரச்சனை, எந்த பிரச்சனையும் தீராத பிரச்சனை தான். அதுல இந்த பிரச்சனை புரிஞ்சுக்க முடியாத பிரச்சனை. நான் சொல்றது தீராத பிரச்சனை. இப்போ கடன் பிரச்சனை தீராத பிரச்சனை தான். ஏன்னா கையில காசு தான் அடைக்க முடியும். இப்போ ஒருத்தர் 60 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கான். அவன் ஒரு கோயிலுக்கு போனா எப்படி சரியாகும், இல்லைன்னா உழைச்சா எப்படி சரியாகும். ஒரு அம்மாட்ட கேட்டேன், என் பையன் வந்து 60 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கான், ரொம்ப தங்கமானவன் அடகுதான் அவங்க கொண்டு போய் அவனை தூக்கி கொண்டு போய் பேங்க்ல அடக வைக்க வேண்டியதான். சரியா புரிஞ்சுக்கமா, 60 லட்ச ரூபா உன் பையன் ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா சேமிச்சான்னா வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சேமிப்பான். அதுக்கே 5 வருஷம் ஆகும் இல்லைங்களா? அடுத்த மாசம் முடிஞ்சிருமான்னு கேட்குறேன் நீ என்கிட்ட. மாசம் 1 லட்ச ரூபா சேமிக்கணும். இப்போ உன் பையன் என்ன இருக்கிறான்னா வேலை இல்லாமல் இருக்கிறான். அப்போ வேலை இல்லாமல் இருக்கிறான், 60 லட்ச ரூபாய் அடுத்த மாதம் அடைக்கணும்னு எப்படி எதிர்பார்க்குறேன்? அதுக்கு ஒரு கோயில் ஏதாச்சும் சொல்லுங்கங்குது. அப்போ எதுவுமே சரி செய்ய நினச்ச மாதிரி சரி செய்ய முடியாது. ஆனால் இதெல்லாம் என்ன பிரச்சனைன்றது கண்ணுக்கு தெரியும். எதுங்க? கடன் பிரச்சனை தெரியும், நோய் பிரச்சனை தெரியும், வேலை பிரச்சனை தெரியும். ஆனால் அந்த குடும்ப பிரச்சனை மட்டும் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு கடன் வச்சுக்கோங்களேன். கடன்கிறது பைசாவுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஒன்று உயிரற்றுறது. இது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு வேலை அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கும் ஒரு பிரச்சனைனா அது வேலை உயிரிட்டுறது. ஆனால் பொண்டாட்டிக்கு நம்மளுக்கும் புருஷனுக்கும் நமக்கும் இருக்க பிரச்சனை வந்து 2 உயிருள்ள பொருள், 2க்கும் சென்சிட்டிவான விஷயம், 2 உணர்வு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொருளை ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பக்கமாக எடுத்தீங்கன்னா அது ஒரு பக்கமாக போகும். நீங்கள் ஒன்று நினச்சிட்டு போவீங்க. நீங்கள் காலையில் என்ன நினச்சிட்டு போவீங்கன்னா, கம்பெனிக்கு வேலைக்கெலாம் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நிறைய இதை பார்த்துட்டு இன்றைக்கி போயிட்டு மன்னிப்பு கேட்டுறணும், இனிமேல் சண்டை போடவே கூடாது, எதுக்கு இவ்வளோ வாழ்க்கைங்கிறது சின்னது, எதுக்கு சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, போயிட்டு மன்னிப்பு கேட்குற மோடுக்கு போவீங்க. அங்கே போனே அது அப்படியே பத்திரகாளி மாதிரி உட்காந்துருக்கும் இல்லைங்களா? இப்போ என்ன செய்ய முடியும்? அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவு மட்டும் இது இல்லைன்றதுனால இந்த உணர்வை சரி செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியதான். எனவே குடும்ப பிரச்சனை ஜாதகத்தில் இருக்கும். இந்த ஜாதகத்தில் ஒரே ஒரு 3 பிரச்சனை தான். வக்ரம் பரிவர்த்தனை கிரகங்கள் அதோட சேர்ந்த கிரகங்கள் தான் பிரச்சனை. அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டுக்காமல் விடுறதா அது பெட்டர். கண்டுக்காமல் விடுறதா வந்து ஒரு எல்லை வரைக்கும் இருக்குல்ல, அந்த எல்லை வரைக்கும் வச்சிருக்கலாம். அதுக்கு மேலே விதிப்படி தான் போகுன்றதுனால இது மாறாது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். மிக சிறப்பு சார். நன்றி. நன்றி, வணக்கம்.